ஹலோ வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான கேப்சிகம் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சுட்டு ஒரு அருமையான ஒரு கிரேவி. இது எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தினா அருமையான ஒரு சைடிஷு. வாங்க அது எப்படி குயிக்காகவும் அருமையாகவும் செய்யலாங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆகுங்க. நல்லா சூடானதும் அதில் வந்து 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விடுங்க. அது வெடித்ததும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதக்குங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். நல்லா வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து நல்ல ஒரு ப்ரௌனாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அதில் வந்து இஞ்சி, வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுலாம். இந்த மாதிரி வதங்கினதும் அதில் 3 பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி நல்லா வர வரைக்கும் வதக்கிக்கலாம். உப்பு போட்டு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதே மாதிரி மூடி போட்டு வதக்குங்க, குயிக்காக வதங்கிடும். அடுத்ததில் 2லேருந்து 3 கேப்சிகத்தை வந்து இந்த மாதிரி மீடியமான சைஸுக்கு கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கலாம். இது ரொம்ப ஃபுல்லாக வதங்கணும் அவசியம் இல்லை. நல்லா பல்ல நல்லா இந்த மாதிரி கடிப்படுற மாதிரி மீடியம் வதக்கிங்க. ஒரு 3/4 பதத்துக்கு நல்லா வதக்கினா போதும். நல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். இந்த மாதிரி வதங்கினதும் மசாலா ஆட்டுகள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் கார மிளகாய்த்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நான் இந்த மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதித்து அந்த கேப்சிகமும் நல்ல ஒரு 3/4 பதத்துக்கு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இதில் வந்து கடைசியாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. ஃப்ளேவருக்காண்டி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு சைடிஷு கேப்சிகம் கிரேவி, குடமிளகாய் கிரேவி ரெடி ஆச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, தோசை, சப்பாத்திக்கெலாம் ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இது. இதே மாதிரி எல்லாம் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி குயிக்காகவும் ஃபாஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ரெசிபி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.